الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து வழிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளானோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் சொர்க்கத்து பாதையில போறதுக்காக வேண்டி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை வச்சுட்டு, இந்த துனியாவுடைய முடிவை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு முடிவு செய்வான். அந்த மனிதனுக்கு சொர்க்கம் அல்லது அந்த மனிதனுக்கு நரகம் என்றது இந்த துனியாவோட லைஃபை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்வான். கண்ணியமானவர்களே, இந்த துனியாவுடைய லைஃப் அல்லாஹ் சொர்க்கத்தை எங்களுக்கு காட்டி போட்டுட்டு, சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் சொல்லி போட்டுட்டு, நரகத்துல பயங்கரம் எல்லாம் சொல்லி போட்டுட்டு, துனியாவில் எங்களுக்கு அதை அடைகிறதுக்குரிய வழி சொல்லி தரப்படாமல் இல்லை. எங்களோட மார்க்கம் அந்த சொர்க்கத்தை லேசா எப்படி போய்த்து அடையலும் என்றதை தெளிவாக அழகாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பல ஹதீஸ்களின் மூலமாகவும் எப்படி சக்சஸா நாங்கள் ஒரு சொர்க்கவாசியாக மாறுவது, எப்படி நாங்கள் பல ஆயிரம் வருஷம் ஈக்கக்கூடிய அந்த கபரை எப்படி சொர்க்கமாக மாற்றுறது. ஏனென்றால் நாங்கள் சொர்க்கம் நரகம் மிச்சம் புறவு பெய்து போவோம். நாங்கள் மௌத்தாகி உடனே போகிற இடம் தான் அந்த பர்ஸகுடைய அந்த லைஃப், அந்த கபருடைய இடம். அது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், அது ஒன்றோ சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், வ இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், அப்படி இல்லாட்டி அது நரக படுகொலியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் போறதெல்லாம் பின்னால நாங்கள் யோசிக்க வேண்டிய உண்டு. ஆனால் ஒரு மனிதன் துனியாவுடைய லைஃப் முடிஞ்சதோடு அவர் போறது, இந்த பர்ஸகுடைய லைஃப் ஆரம்பிக்கிறது. இது பல ஆயிரம் வருஷங்கள் அது ஒரு மனிதனுக்கு கழியலாம். இன்றைக்கு அந்த இடத்துல 1000 தாண்டி 2000 தாண்டி 5000 வருஷத்துக்கு மேல 10000 வருஷம் வாழக்கூடிய மக்கள் அந்த கபூர்களுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தை தேடி போறதுன்றது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இன்றைக்கு துனியால நாங்க டென்ஷன் ஆகிப்போம். துனியால சில டைம்ல எங்களுக்கு பிளட் பிரஷர் கூடிக்கும். துனியால ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததன் காரணமாக நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்தவங்க நாங்க எத்தனையோ பேர் இருந்திருப்போம். சகோதரர்கள், எப்ப சரி நாங்க ஒரு நாளைக்கு கபூரை நினைச்சு ராவ் தூக்கம் போகாம போயிட்டு எங்களுக்கு இன்றைக்கு ராவ் தூக்கம் எனக்கு போகுது இல்லை. காரணம், நாளைக்கு மௌத்தாகினால் அந்த கபூர் அல்லாஹ் எனக்கு எப்படி வைப்பானோ தெரியா என்று நாங்க அப்படி யோசிச்சுக்கிறோமா?
இன்றைக்கு துன்யால வார பிரஷர் எல்லாம் எங்கட தலையில வார, எங்கட தலைக்கு வார எல்லாம் பாரம், தலைக்கு வார எல்லாம் தலைவலி எல்லாமே துன்யாவோட சம்பந்தப்பட்டது. ஒன்றோ மகள்கிட்ட கல்யாண பிரச்சனை, இல்லாட்டி பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, ஒரு கடன்ல ஒரு பிரச்சனை. அன்பானவர்களை, நாங்க ரிக்ரெட் பண்றோம். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு கியாமத் நாள்ல ஒரு மனிதன் இந்த துனியாவோட லைஃப இவ்வளவு சான்ஸ் கிடைச்சதை நான் சும்மா நினைச்ச மாதிரி அந்த மாதிரி விட்டுட்டேனே என்று நினைச்சு 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 எந்த அளவு ரிக்ரெட் பண்ணுவான் என்றால், எந்த அளவு கை செய்தப்படுவான் என்றால், அந்த மனிதன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவரோட கையை கடிச்சு துப்புவாராம். அந்த ரிக்ரெட் எந்த அளவுக்கு உச்ச கட்டத்துக்கு போயிட்டீங்கடா, எந்த அளவுக்கு கை செய்தப்பட்டு வாழ்க்கை வெறுத்து நாங்க பாக்குறோம் தானே. திடீர்னு சில டைம்ல ஒரு மனசுக்கு பாரமான ஒன்று நடந்துச்சுண்டா கையில இருக்கிறது தூக்கி வீசுவாரு, போனை தூக்கி வீசுவாரு, வீட்டு கதை உடைப்பாரு. மகள் ஒரு மையத்துல கண்டேன், ஒரு சின்ன புள்ள திடீர்னு மவுத்தாகிட்டு அந்த வாப்பா அதை தாங்கி கொள்ளையில்லாம அவர்கிட்ட சூளைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாறுறாரு. இது எப்ப நடக்கும்னா கை சேதம் கூட போக்கல ஆட்டோமேட்டிக்கா மனிதன் உடம்புல சில சேஞ்சஸ் வரும். ஈமான் இருந்துச்சுன்னா அது கட்டுப்பாடாகும். சோதனை எவ்வளவு உச்சகட்டத்துக்கு போனாலும் ஈமான் இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ண. ஒரு ஆளுக்கு வந்த பிரச்சனை அவர் பெரிய பிரச்சனை ஆக்கிப்பார், இன்னொரு ஆளுக்கு அதை விட பெரிய ஒரு பிரச்சனை துணியால வந்தீங்க. லேசான ஒரு சிறுப்போட மோய்ந்தி அந்த 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 பாரத்தை, அந்த பயத்தை, அந்த பெயின், அந்த வருத்தத்தை அப்படியே அவர் கல்விலுக்கு வச்சுக்கொள்ளும். இது ஈமான் பவர், இது எல்லாரும் கிடைக்காது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் ஆச்சரியம். முஃமினுடைய விஷயம் ஆச்சரியவேன். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தாலும் பொறுமை கொண்டு அந்த கஷ்டமும் அவருக்கு நலவா மாறுது. அது எப்படி நடக்கும்? ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்குது, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்கிறார். அவருக்கு கஷ்டமான பாரமான நடக்க போக்கல பொறுமை காத்து அல்லாஹ்வுக்காக வேண்டிக்கிறார். முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமேன், நல்லது நடந்தாலும் அவருக்கு நல்லது தான், அவருக்கு மனசுக்கு பாரமான ஒன்று நடந்தாலும் ஃபகான கைரன்ல அதுவும் அவருக்கு நலவாகத்தான் என்ன செய்யுது, அந்த மனிதனுக்கு மாறுது. எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, துனியாட ரிக்ரெட்டை தான் நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க யாரும் இன்னும் கபருளுக்கு போனதுக்கு பின்னால சும்மா யோசிச்சு பாருங்களே, ஒரு நாள் நாங்க மவுத்து என்ன நடக்கும்? திடீர்னு மவுத்து. இன்றைக்கு நாங்க எத்தனை ஜனாதா நியூஸ் வாட்ஸ்அப்ல பாக்குறோம். அதே மாதிரி ஏண்ட மையத்து ஒரு நியூஸ் சகோதரர்களே, திடீர்னு ஏண்ட நியூஸ் ஒரு ஆள் வாசிப்பார், அட இவர் மவுத்தாமே. ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் அவரை பத்தி பேசுவாங்க. அப்படியே அவரை பத்தி பேச்சு குறையும். அவரோட வீட்டுல மட்டும்தான் கொஞ்ச நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவி மட்டும் கொஞ்ச நாள் பேசிக்கொண்டிருப்பாங்க. ஒரு காலம் வரும் சகோதரர்களே, உங்களை பத்தி இந்த உலகத்துக்கு மேல யாரும் பேச மாட்டாங்க. முடிஞ்சு. அவங்களோட வைஃபும் பேச மாட்டாங்க, அவன் மறந்துடுவான். இது துன்யா, இது துன்யா. உங்களோட பிள்ளைகளும் உங்களைய பத்தி பேச மாட்டாங்க. உங்களைய பத்தி பேசாத மாச கணக்கு கழியும் மூட்டில். உங்களோட என்ன நடக்கும்? நீங்க எங்க அவருக்கு என்ன அங்க கைத்தர போகுது? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உலகத்துல பிரச்சனை எல்லாம் தலையில தூக்கி போட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகி இவ்வளவு எல்லாம் நாங்க பிரச்சனை ஆகிறோம். எப்ப சரி மவுத்துக்கு புறவைக்கிற அந்த ரிக்ரெட் எங்களுக்கு வந்திக்குது, அது லேஸ் இல்ல. அவர்கிட்ட வார கை சேதம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, அவட 2 கையையும் கடிச்சு 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 துப்புவாராம் கீழே. அந்த அளவுக்கு ரிக்ரெட். இவ்வளவு சான்ஸ் கிடைச்சு. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் முஃமின்களாக எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தருவான், பல சந்தர்ப்பங்களை தருவான். அந்த சந்தர்ப்பம் நாங்க அவசரம் அதை கிராப் பண்ணி கொள்ற டைம். எப்படி சீசன் ஒன்று வரப்போக்கல, எப்படி பை 1 get 1 ஃப்ரீ வரப்போக்கல, எப்படி சில ஆஃபர்ஸ் வரப்போக்கல, எப்படி 25% ஆஃப் வந்தா எல்லாரும் ஓடி போறாங்களோ, எப்படி ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்தா எல்லாரும் போறாங்களோ, கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்கள் வரும். இந்த சந்தர்ப்பத்துக்கு வலிமையான எங்களோட ஒரு முஸ்லீமாக நாங்க இருக்கிறது கேட்கல, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்று அங்க போட வேண்டிய தேவை வரும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு சீசன் ஒன்று வந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். பிசினஸ்ல ஒரு சீசன் வரும் சகோதரர்களே, அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான், எல்லாருக்கும் இல்லை அந்த சீசன். அவரோட ட்ரேட்ல, அவரோட பஜார்ல, அவர் செய்யற பிசினஸுக்கு அப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது சீசன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துல எங்களுக்கு சீசன் வச்சிருக்கிறான். அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு இல்ல, அது உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லிமுக்கும். 3 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு சீசன் ஒன்று வந்துட்டு போச்சு எங்ககிட்ட. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சீசன் எப்படி தந்தான் தெரியுமா? நிரந்தர சொர்க்கம். இப்படித்தான் சீசன், அல்லாஹ்வுடைய ஆஃபர் அப்படித்தான். துனியால மேல ஆஃபர் இல்ல, அதெல்லாம் 25% 30% எல்லாம் இல்ல. அங்க நிரந்தரமாக அங்க சரியா நடந்தீங்கன்னா துனியாலையும் ஆயிட பிரதிபலம் கிடைக்கும். அந்த ஆஃபர்ல நல்ல சம்பாதிச்சவர் ப்ராஃபிட் எப்படி பார்த்துக் கொள்வாரு தெரியுமா?
அவட மவன்ல பாப்பாரு, புள்ளையில பாப்பாரு, வீட்டுல பாப்பாரு, வியாபாரத்துல பரக்கத்துல பாப்பாரு. அதே மாதிரி மௌத்துக்கு பின்னாலே கபூர்லயும் பாப்பாரு. அதுக்கு பிறகு அவர் பைக்கு பின்னால ஃபேஸ் பண்ற எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போக்காட்டி மைட ப்ராஃபிட்ட பாப்பாரு. ஒரு பிசினஸ் ஒன்று பண்ண ப்ராஃபிட் வேணுமே, கஷ்டப்பட்டா ப்ராஃபிட் வேணுமே. சகோதரர்களே, என்ன நடந்துச்சு? 3 மாசத்துக்கு முன்னுக்கு எல்லாரும் அந்த நாள் வந்துச்சு, அந்த ரமதான் எல்லாருக்கும் வந்துச்சு. முஸ்லிம்கள் எல்லாரும் நோம்பு பிடிச்சாங்க. அதுல சரியா தலைய பாவிச்சு வியாபாரத்துல கோல் அடிச்சவர், அந்த தலைய பாவிச்சு அவரை சரியான முறையில நடந்து கொண்டவர், அவர் அதை கண்டு கொள்வாரு. இன்னும் சிலருக்கு அந்த சீசன் எப்படி கழிஞ்சிச்சுண்டா அதுக்கும் மற்ற நாளுக்கும் எந்த வித்தியாசம் மீக்கல, வளமையில மாதிரி அப்படியே கழிஞ்சு போச்சு. கண்ணியமானவர்களே, அது தவறி போனதுக்கு பின்னால இப்ப நாங்க இருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான அடிக்கடி பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சீசன்ல தான் இப்ப நான் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பேசாம சும்மா கேள. இந்த சீசனை பத்தி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ சொன்னா போதும், அதை விட நான் ஒன்றும் பேச தேவையில்லை. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சீசனை பத்தி சொன்னாங்க, இப்ப நாங்க இருக்கிற சீசனை பத்தி. அந்த ஹதீஸை நான் சொன்னா போதும், அதை தவிர நான் வேற ஒன்றும் பேச தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சீசன் 10 நாள் தான் வரும். இந்த 10 நாள் உள்ளுக்கு முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 365 நாள்ல வேற எந்த நாள்ல செய்யற அளவுக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாள்ல வச்சுக்கிறார். மற்ற நாளைக்கு 2 ரக்காத் தொழுந்தா ஒரு நன்மைண்டா, இந்த 10 டேஸ் உள்ளுக்கு 2 ரக்காத் தொழுந்தா அதுக்கு வேற நன்மை. மற்ற நாளைக்கு ஓதுற குர்ஆனுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை வச்சுக்கிறான்டா, இந்த 10 நாள்ல ஓதுற குர்ஆனுக்கு வேற நன்மை. மற்ற நாள்ல சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு ஒரு நன்மைண்டா, இந்த 10 நாள் உள்ளுக்கு செய்யற இந்த சுப்ஹானல்லாஹ்க்கு நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ருக்கு அப்படி நன்மை. மற்ற நாளைக்கு கொடுத்த சதகாக்கு அல்லாஹ் ஒரு நன்மை வச்சிருந்தாண்டா, இந்த 10 டேஸ் உள்ளுக்கு நீங்க கொடுக்குற சதகா, இந்த சதகாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? போன சீசன் வந்து வந்துச்சு, எல்லாருக்கும் ரமதான் வந்துச்சு, முடிஞ்சிச்சு. அந்த ரமதான கழிச்ச எங்கள்ல சிலர் இங்க உட்கார்ந்துக்கிறோங்க, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி 10 இன்னும் தருவான்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவருடைய தலையில என்ன தெரியுமா? போன வருஷம் அவர் கழிச்ச லைலத்துல் கத்ர் தான் துன்யாக்கு மேல அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கடைசி லைலத்துல் கத்ர். மறந்துடுவானோ? இங்க இருக்கிற நாங்க சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இன்னொரு 25 லைலத்துல் கத்ர் நான் இந்த கொல்பிட்டி பல்ல தொழுவேன் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சகோதரர்களே? போன வருஷம் நாங்க கழிச்ச அந்த லைலத்துல் கத்ர் தான் துன்யாக்கு மேல அல்லாஹ் வச்சுக்கிற எங்கட லைஃப்ல கடைசி லைலத்துல் கத்ர் முடிஞ்சு. கண்ணியமானவர்கள், இந்த செய்தியை நான் சொல்லும் பொழுது 60-70 வயசு தாண்டின சகோதரர்கள் இப்ப அல்லாஹ் அவனோட ஆயுள்ல பரக்கத் செய்யணும். சில டைம்ல சில வாலிபர்கள் நாங்க நினைப்போம், இப்பதானே நாங்க 30s இருக்கிறோம், 40s இருக்கிறோம், இது எங்களுக்கு இல்ல. ஹஜ்ரத் இப்ப பயான்ல சொல்றேன், வயசானாக்களுக்கு தான் சொல்றாரு. அடுத்த வருஷம் நாங்கள்லாம் இப்போ இன்னொரு 20 வருஷம் வந்து சில டைம்ல மனசுக்கு ஷைத்தான் உணர்வான். சகோதரர்களே, கண்ணியமானவர்கள், இந்த ரமதானுக்கு பின்னால பல ஜனாசாக்கள்ல கலந்து கொண்டேன். நான் கலந்து கொண்ட அனைத்து ஜனாசாக்களும், பெரும்பாலான ஜனாசாக்கள் எல்லாம் சின்ன வயசுள்ள ஜனாசா. எத்தனையோ ஜனாசாவுக்கு போனோம், அந்த ஜனாசாவுக்கு காஸ் ஆஃப் டெத் ஒன்று இல்ல. நல்லா இருந்தவர் ஜனாசால கலந்து கொண்டோம், நல்லா ஃபிட்டா பேட்மிண்டன் விளையாடி கொண்டு கூட கலப்ஸ் ஆகினார் ஒருத்தர், அவருடைய ஜனாசால கலந்து கொண்டேன். 2 கிழமைக்கு முன்னால் ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். அவர்கிட்ட நான் என்னோட பேஸ்டிக்கு போல சொல்றாரு, ஒன்றும் இல்லை, ஒரு வவுத்து வலி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டினா 2 நாள்ல மவுத்து. கண்ணியமானவர்களே, 2 பிள்ளையோட ஒரு வாப்பா, 36 வயசு நான் நினைக்கிறேன் அவருக்கு. அதனால இந்த மவுத்துட செய்தியை சொல்ல போகல சில டைம்ல சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் 60-70 தாண்டி நாட்களுக்கு தான், எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, எங்களுக்கு இன்னொரு 20-25 இருக்கு, அதுக்கு பிறகு நாங்க இந்த 10 நாளை பத்தி சீசனை பத்தி எல்லாம் பேசுவோம். இப்ப வான 3 மாசத்துக்கு முன்னாடி காலத்து ரமதான பத்தியும் தேவையில்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்களை பத்தியும் தேவையில்ல. சகோதரர்களே, இந்த நாள் வந்து இந்த துல் ஹிஜ்ஜாட 10 நாட்கள் வந்து ஆல்ரெடி 4 நாள் போயிடுச்சு. எங்களுக்கு மண்டே மகரிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிச்சு, அந்த நாள் 4 நாள் போயிடுச்சு. ஆனால் கவலைக்குரிய விஷயம், உங்களோட மஹல்லா பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எந்த மஹல்லால ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மக்கள் அதிகரிப்ப நான் பார்க்கல. எப்படி சகோதரர்களே, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களை பத்தி இப்படி சொல்ல போயிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல இந்த 10 நாளை பத்தி சத்தியம் பண்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா எல்லாத்தையும் சத்தியம் பண்றது இல்ல, பொறுமதியான சில விஷயங்களை பத்தி அல்லாஹ் சத்தியம் பண்றேன். அல்லாஹ் இந்த 10 டேஸை பத்தி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்றான்.
முன்னால் இருக்கக்கூடிய இமாமார்கள் சஹாபாக்கள் இந்த நாட்களை பயன்படுத்தினாங்க. முழு நேரமும் அமல்கள் ஈடுபட்டாங்க. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முடிச்சக்கூடிய இமாமார்கள் இருந்தாங்க. சில இமாம்கள் இருந்தாங்க 3 நாளுக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இந்த 10 நாளுக்கு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. இரவெல்லாம் அமல்ல நீண்டக்கூடிய உலமாக்கள், இதுக்கு முன்னால வாழ்ந்தக்கூடிய உலமாக்கள் இருந்தாங்க. நல்லடியார்கள் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த மாசம் வந்து 4 நாள் 5 நாள் கழிஞ்சிச்சு, இதுவரைக்கும் ஃபஜ்ர் தொழாத சிலர் இருக்கிறோம். நாங்க ஃபஜ்ரே தொழுதில்லை. அன்றைக்கு ஒரு நண்பர் கால் பண்ணினார். கால் பண்ணி இப்படி நியத்து வச்சுக்கிறோம் குர்பான் கொடுக்கறதுக்கு, தவறி நான் நெவத்தை கடிச்சிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுனீங்களான்னு கேட்டேன். நெவத்தை கடிக்கிறது இது மக்ரூஹான விஷயங்கள், தவிர்த்து கொள்ளணும். ஆனால் அதை விட பயங்கரம் நீங்க இன்றைக்கு ஃபஜ்ர் தொழாம இருந்தது. இந்த 10 நாள் எப்படி நல்ல அமல்களை உடையலும் சகோதரர்களே, நல்ல அமல்களை விட்டுறதுக்கே அது எங்கட பள்ளிகள் நிரம்பி வடியோடும். இந்த 10 நாளும் 9 நாள் நாங்க நோம்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கணும். 10வது நாள் ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸைட ரிவாயத் வருது, ஒவ்வொரு வருஷமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 நாளும் நோம்பு பிடிப்பாங்க. 8 நாள் ஒரு நோம்பு, 9வது நாள் அது விசேஷமான இன்னொரு நோம்பு, அரஃபாவுடைய நோம்பு. சுப்ஹானல்லாஹ். முயற்சி செய்வோம், எல்லாரும் முயற்சி செய்வோம். 5 நாள் போச்சு, நாங்க இன்றைக்கு என்னென்னலாம் செய்யறோம். எங்களுக்கு கொஞ்சம் நோம்பு பிடிக்கிறதுக்கே இல்லை. அது எத்தனை பேர் நோம்பு பிடிச்சோம்? எத்தனை பேர் 5 நேர தொழுகையை தவறாம இங்க தொழுந்தோம்? எத்தனை பேர் நாங்க முன்பின் சுன்னத்தை பேணி தொழுந்தோம்? எத்தனை பேர் இந்த 10 நாளை கருதி நாங்க ஜிக்ர் அதிகரிச்சோம்? எத்தனை பேர் குர்ஆன் ஓதினோம்? சகோதரர்களே, இது தாண்டி போய்த்திரும். இது அப்படியே நின்று கொண்டு இருக்காது. இன்னும் 5 நாள்ல முடிஞ்சு, வாரக்கிழமை பெருநாள் முடிஞ்சு, அது தாண்டி போய்த்திரும். அதுதான் கடைசி துல்ஹிஜ்ஜா. நாளைக்கு அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் மலக்குமார் எங்களை பார்த்து கேட்க மாட்டாங்களா? இத்தனை சந்தர்ப்பங்கள் உனக்கு தந்தேனே, இத்தனை சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்தை தானே, இத்தனை சந்தர்ப்பங்களை தந்தும் நீங்க கணக்கு இல்லாம நினைச்ச மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு போயிட்டீங்களே. சகோதரர்களே, புத்திசாலி இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், புத்திசாலி யாருண்டா துனியால முன்னேறிடுவாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். எல்லாருக்கும் தேவைதான். இன்னைக்கு சல்லி தேவையில்லாதவங்க யாரும் இல்லை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் அது புத்திசாலி தானே இல்லை. சஹாபாக்களும் பெரிய வியாபாரிமார் இருந்தாங்க. எங்கட காலத்துல இருந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு பணக்காரன் இன்னைக்கு உலகத்துல பிறக்கல. இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 எலன் மாஸ்க். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஒரு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆகிற டைம்ல அவருடைய நெட்வொர்க் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெட்வொர்க் அடையிறதுக்கு ஒருத்தர் வரல இன்னும் துன்யாக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆனா எங்க இருந்தாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆளை பார்த்து சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தை வச்சு 10 பேரை நன்மாரான்னு சொன்னதுல அவர் ஒருத்தர். அவர்கிட்ட இருந்த நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வருது, அவருடைய சீராவை படிச்சா அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு அமல், எப்பயுமே முன்சஃப்ல இமாமுக்கு பின்னுக்கு நின்று தொழக்கூடிய பழக்கம் கொண்டவர். யாரு? அந்த காலத்துல இருந்த பெரிய பணக்காரர். அவருடைய சல்லி, அவருடைய சொத்து, இது அவரை அமல் செய்யறதுக்கு தடுக்கல்ல. நாங்க நினைக்கிறோம் புத்திசாலின்றவர் நல்லா இங்கிட்டு முன்னேறிட்டாரு, இவர் தான் சக்சஸ், இவர் விட்ட ஆளில், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, மௌத்தொண்டு வந்துச்சுண்டா இன்றைக்கு அது நடக்கும். உங்களோட மஹல்லால வாழ்ந்த, இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மௌத்தாயின சிலரை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களோட குடும்பங்கள்ல மௌத்தாயின ஆக்களை பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு அவங்கள பத்தி நாங்க பேசுறோம், என்னத்தை பேசுறோம் அவங்கள பத்தி? எல்லாம் மறந்தடிக்கப்பட்டு ஒரு காலம் வரும். இந்த துனியாவுக்கு பின்னுக்கு யாரும் எங்களை பத்தி பேசாத ஒரு காலம் வரும். துனியாவுக்கு நல்லது மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு மௌத்தாயினா கொஞ்ச காலம் பேசுவாங்க, துவா செய்வாங்க. அதுவும் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, மௌத்தாயினத்தோட குடும்பம் மறந்துடுவாங்க. அதனால சகோதரர்கள், என்னுடைய ஹுத்பால முதலாவது மெசேஜ், இந்த 10 நாள் முடியல, வார புதன் வர காட்டியும் எங்களுக்கு பெருநாள் வர காட்டியும் இன்னொரு நாள் கொஞ்ச நாள் பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் இருக்கிறனால இவ்வளவு நடந்தது விட்டுருவோம். இன்றைக்கு ஃபஜ்ர் தொழல பரவாயில்ல, அதை விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கு ஜுமால இருந்து ஸ்டார்ட் ஆகும் எங்களோட அமல்கள். இந்த நாட்கள் உலமாக்கள் அருகி என்ன நன்மைகள் இதுல செய்யணும், என்னென்ன நல்ல அமல்கள் செய்யணும். சகோதரர்கள், எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை பல மடங்காக தரக்கூடிய நாட்கள் தான். அதனால என்னோட ஹுத்பால முதலாவது மெசேஜ், மிஞ்சிக்கிற இந்த நாட்களை நாங்கள் மிக அழகாக நல்ல முறையில் கழிப்போம். கண்ணியமானவர்களே, என்னுடைய ஹுத்பால நான் சொல்லும் 2வது செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாளுக்கு, இந்த 10 நாள்ல 8வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளுக்கும் பேரி 8வது நாளுக்கு சொல்ற யௌமு தர்வியா. யௌமு தர்வியாண்டா அங்க ஹாஜிமார் அவங்க எல்லாம் சாமானங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போற ரெடியாகி போற நாள். இதுதான் யௌமு தர்வியா. இது 8வது போற. அடுத்தது யௌமு அரஃபா 9வது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட நாட்டு புறப்படிக்கு வார புதன்கிழமை அரஃபாவுடைய நாளாக எங்களுக்கு இருக்கும். எனவே அரஃபாவுடைய நோன்பை பத்தி எங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை தெரியும். நாங்க ஹதீஸ் கேட்காம இல்லை, ஒரு வருஷம் கேட்கிறோம், எல்லாரும் தெரியும். எல்லாரும் முயற்சி செய்வோம், குடும்பத்தோட முயற்சி செய்வோம். மீதிக்கிற நாள் இதோட சேர்த்து அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் எல்லாரும் பிடிப்போம்.
ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் நரகத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறது மாதிரி வேற எந்த நாள்லயும் விடுவிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குவான்டிட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாண்டா அல்லாஹ்வோட மக்ஃபிரத்துக்குரிய நாள். அதனால தான் ஹாஜிமார் எல்லாரும் ஒரே மாதிரி உடுத்து, எல்லாரும் அவர்கள் வேறுக்க கொண்டெல்லாம் பரட்டடிச்ச நிலைமையில எல்லாம் அரஃபாட பூமி கொண்டு சேருவாங்க. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாரை பார்த்து பெருமை காட்டுவாங்க, பாருங்க என் அடியார்கள், என் ஆட்களை பாருங்க, என் அடியார்களை பாருங்க, யாருக்காக வேண்டி வந்து இதை செய்யறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே உடுத்திக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி உடுத்து, எல்லாரும் வேர்வையோட இந்த வெயில் அடிக்கக்கூடிய இந்த பூமிக்கு மேல இந்த எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார் எல்லார்கிட்டையும் சொல்லுவானாம், இவங்க என்னத்தை கேட்கிறாங்கன்னு கேளுங்க, என்ன வேணும் என்று கேளுங்க. அரஃபா துஆ கபூல். சகோதரர், என்னுடைய ஒரு பழக்கம் இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் அரஃபாக்கு ஹஜ்ஜுக்கு போன என கூட்டாளிமார் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் சொந்தத்துல அரஃபாக்கு முந்தின நாள் நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன். இந்த செய்தியை நான் அவங்களுக்கும் சொல்றேன். ஏன்னா அரஃபால என்னோட பேர் சொல்லப்படும். சகோதரர், நீங்க இங்கிருந்து போல சொல்லி அனுப்பிப்பீங்க, துஆ செய்யுங்க, பேரை சொல்லி அங்க மறந்துடுவாங்க சில வேளை. அரஃபாவுடைய நாளைக்கு முன்னால ஒரு கால் பண்ணி பேசுங்க, ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்ன தெரியுமா, நீங்க அங்கிருந்து வரப்போகல எனக்கு கொண்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றது, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் உங்களோட விருந்தாளிகளாக உங்களை அங்க வர வச்சிருக்கிறான். நீங்க செய்ய வேண்டிய வேலை, எனக்கு என் பேரை என் குடும்பத்தை பேரை சொல்லி நீங்க எனக்கு கட்டாயம் துஆ செய்யுங்க. இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன் அந்த இடத்துக்கு நாங்க எல்லாரும் இந்த வருஷம் போறது இல்ல. அல்லாஹ் அவங்க நாடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு அழைப்பான். அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு வேற. நாங்க இங்க அரஃபா நோம்பு பிடிப்போம், அங்க ஹாஜிமார் அரஃபா நோம்பு இல்ல, அவங்க அரஃபா பூமியில இருப்பாங்க, அவங்களுக்கு நோம்பு இல்ல, அவங்களோட அமல் வேற, எங்களோட அமல் வேற. இந்த காலத்துல செய்யப்படக்கூடிய ஆக முக்கியமான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். எங்கட நாட்டில இருந்து முழு உலகத்துல இருந்தும் யாரெல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்யணும், சலாமத்தான நல்ல முறையில் அவர்கள் எங்கட நாடுக்கு திரும்பி வரணும் என்று நாங்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த அமல், இந்த அரஃபா இது மிக முக்கியமான ஒன்று. நாங்க எல்லாரும் இந்த விஷயத்துல மிக கவனம் செலுத்தி பிரயோசனம் அடையக்கூடிய நாளாக எங்கட அரஃபாவுடைய நாள் கழிப்போம். சகோதரர்களே, இந்த 10 நாளுக்கு நாங்க செய்ய வேண்டிய மூணாவது ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடியது, குர்பானுடைய நாள் என்று சொல்லக்கூடியது. குர்பான் என்ன அர்த்தம்? குர்பான் என்றது வந்து குர்பான், அரபிக் வேர்டு வந்து குர்பான். குர்பான் என்றது குர்பத் என்றது வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறது. நாங்க ரத்தத்தை ஓட்ட காரணம் வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒன்று. அதனால சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் ஆல்ரெடி நிறைய பேர் நாங்க நியத்து வச்சுப்போம், இதை நாங்க எல்லாரும் செய்யணும் என்ற ஆசையோடு இருந்திருப்போம். ஆனா இதுக்கு பின்னால ஏன் அல்லாஹ் இதை வச்சுக்கிறான்றதை நாங்க விளங்கணும். ஏன் நடக்குது? 5000 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாப்பாவும் புள்ளையும் செஞ்ச தியாகம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை மார்க்கமாகவே ஆக்கிட்டான். 5000 வருஷத்துக்கு முன்னால, 5000 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு வாப்பாவும் புள்ளையும் செஞ்ச தியாகம், அல்லாஹ் அவன் மிக மிக விருப்பமான அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ் சோதிக்க நாடினான். நாளைக்கு பின்னால துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் ஒரு நல்ல சாலிஹான புள்ளைய தா, யா அல்லாஹ் நீண்ட காலமாவது புள்ள பாக்கியம் இல்ல, நல்ல புள்ளைய தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு ஒரு நல்ல புள்ளையோட நாங்க கொடுத்தோம். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த புள்ள வாப்பாவோட நெருக்கமாகி நல்ல க்ளோஸ் ஆகி அந்த புள்ள வாப்பாவோட ஓடி திரியக்கூடிய வயசு வரப்போக்கல. தஃப்சீருடைய சில ரிவாயத் இருக்குது, அந்த புள்ளை கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு. அந்த புள்ள வாப்பா அந்த புள்ளையோட அவ்வளவு அட்டாச் ஆகிக்கக்கூடிய அந்த டைம்ல தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க எங்கட நண்பனுக்கு சொன்னோம், கனவுல சொன்னோம், உங்களோட புள்ளைய நீங்க அறுக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பாக்கு ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் உங்களோட புள்ளைய தள்ளிவிடுங்க, அது சரி லேசாகிக்கும். அல்லாஹ் கொடுத்த சோதனை எப்படின்னா, உங்களோட கத்தி எடுத்து உங்களோட புள்ளையோட களத்தை நீங்க தான் கையால வெட்டணும். இது ஒரு வாப்பாவாக நாங்க எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தந்தா நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ் கூட நெகோசியேட் பண்ணுவோம், ஏலாண்ட மாட்டோம், குறைஞ்சதை நெகோசியேட் பண்ணி பார்ப்போம். அல்லாஹ் இவ்வளவு நெருக்கமான ஆள், எனக்கு ஹலீல் என்று நீ பேரை வச்சிருக்கிறாய், இதுதான் நான் தரணும், இந்த சோதனை எல்லாம் வேறொன்று. சுப்ஹானல்லாஹ், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது ஆச்சரியம், அல்லாஹ் கிட்ட நெகோசியேட் பண்ணவே இல்லை. என் ரப்பு விரும்புறானா? மனசுக்கு கஷ்டம் தான், மிச்ச 4 பேர் கிடைச்ச புள்ளத்தான், என் உசுரை விட நேசிக்கக்கூடிய ஒரு புள்ளத்தான். ஆனாலும் என் ரப்பு விரும்புறான் என்றால் நான் அதை கட்டாயம் செய்வேன். மகனை கூப்பிட்டு சொன்னார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு, உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன் வாப்பா, ஃபந்தூர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மகன்கிட்ட கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ், வாப்பா புள்ள எப்படி வளர்த்து வச்சிருந்தா இருந்தா, புள்ள திருப்பி ஓடல்ல, புள்ள வாப்பா பார்த்து சொல்லிச்சு, வாப்பா இஃப் அல்மா துமர், அல்லாஹ் சொன்னேன்டா நீங்க அதை செய்யுங்க,
சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்க செய்யக்கூடிய இந்த தியாகத்துக்கு, நீங்க அல்லாத இந்த ஆர்டர், அல்லாத இந்த கட்டளை செய்யறதுக்கு நான் தடை ஆகிக்க மாட்டேன். நான் சும்மா தைப்பேன், நான் பொறுமையா ஆயிடுவேன். கண்ணியமானவர்களே, தஃப்சீருடைய கிதாப்ல இந்த ஆயத்துக்கு கீழே வருது, வாப்பா மகனும் உம்மாக்கு தெரியாம இந்த தியாகத்துக்கு ரெடி ஆகுறாங்க. உம்மாக்கு தெரியாம எடுத்து கொண்டு போய் இந்திய உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராக்கு போனா காட்டுவாங்க. எந்த இடத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புள்ள அந்த அறுக்கிறதுக்கு ரெடியாவின இடத்த அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதொண்டுமாய் அடிச்சு வச்சு அடையாளமாக அவங்களுக்கு காட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, ரெடியாகும் பொழுது தஃப்சீருடைய கிதாப்ல வருது, அந்த வாப்பாக்கும் புள்ளைக்கும் அந்த டைம்ல நடந்த ஒரு பேச்சுவார்த்தை. அந்த புள்ள வாப்பா பார்த்து சொல்லிச்சாம், உஷ்துத் ரிபாத்தி ஹத்தால அக்தரிப், பாப்பா என்னை அறுக்க முந்தி எனக்கு கையை நல்லா கெட்டிக்கோங்க, நான் துடிப்பன் செலவேல அறுக்க போக்கல, அந்த துடிக்க போக்கல ஏன் இறக்கத்தின் காரணமாக உங்களுக்கு அந்த தியாகத்தை செய்யலாம் போகும் பாப்பா, அதனால எனக்கு கையை நல்லா கெட்டிக்கோங்க. அந்த புள்ள வாப்பா கிட்ட சொன்னது, என் ஆடையை கலட்டி கொஞ்சம் ஓரமாக்கி வச்சுக்கோங்க, உங்களோட ஆடையை ஓரமாக்கி வச்சுக்கோங்க. என்னை அறுக்கிற டைம்ல அந்த ரத்தம் உங்களோட ஆடைக்கு பட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு என் உம்மா அதை பார்த்தாண்ட என் மகன் ரத்தம் என்று பார்த்து என் உம்மா கவலைப்படுவா, அதனால என் ரத்தம் உங்களோட உடுப்புக்கு படாத மாதிரி நீங்க அருங்க வாப்பா. சுப்ஹானல்லாஹ், இது வாய்க்கு லேசி, வாயால சொல்ல லேசி சகோதரர்களே. ஒரு வாப்பாவாக நாங்க நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கேன்சர் வந்த வாப்பா என்ன தெரியுமா சொல்றார், அல்லாஹ்வுடைய ஒத்தன் இல்லைன்றார் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஒத்தன் இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இது நடந்திருக்காது என்றார் சகோதரர்களே. உலகத்துக்கு மேல வந்து ஆக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள், சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய சோதனை. ஒரு வீட்டுல தின்றது கொண்டு இருக்கல, அவ்வளவு சோதனை. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மாச கணக்கு கழிவு எங்கட வீட்டுல, நாங்க அடுப்பு பத்த வைக்கிறேன் என்ன வீட்டுல ஆக்கொண்டும் இல்ல. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மௌத்தா போற கடைசி நாட்கள் எங்கள்கிட்ட இருந்து சக்கராத்துல இருக்கிற என் அன்பு கணவருக்கு பசின்னு தின்ன கொடுக்கறதுக்கு எங்கட வீட்டுல ஒரு ஈச்சப்பழம் மீக்கல்ல, தேடி பாக்குற ஒன்றும் இல்ல வீட்டுக்கு. இன்னைக்கு நாங்க சோதனை என்றோம், எங்களுக்கு வாரது சோதனை. செத்த பேர் வட்டியில வைத்து விழுந்தேன், கஷ்டத்துக்கு வட்டியில விழுந்தேன் என்றார். இவ்வளவு கஷ்டம் வந்துச்சா யாருக்கு சரி? இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் நபிமார்கள் எல்லாம் நல்ல பெரிய சொத்து செல்வத்தோட உலகத்துல வாழ்ந்தாங்க. சகோதரர்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டவங்க யாருமே சோதிக்கல. அதை கம்பேர் பண்ணி பார்த்தா எங்களுக்கு வார சோதனையா? யோசிச்சு பாருங்களே, ஒரு வாப்பகம் எவ்வளவு சென்சிட்டிவ். இந்த சம்பவத்தை நான் கேட்காத யாரும் இல்ல, எல்லாரும் கேட்டது கேட்கிறோம். ஆனா இந்த கேட்கும் பொழுது எங்களோட உள்ளம் துடிக்குதா இல்லையா சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் எங்களுக்கு எத்தனை வருஷம் கேட்கக்கூடியவங்க உட்கார்ந்துருப்பீங்க இங்க. கண்ணியமானவர்களே, ஒரு தியாகம் இது லேசி இல்ல. அதனால அல்லாஹ் சட்டமாகவே போட்டுக்கிறான், கியாமத் வரைக்கும் இந்த அமல். அந்த நாள் என் நண்பன் அவருடைய மகன் அறுத்த அந்த நாள் வரப்போகள் நீங்க எல்லாம் அதை நினைவு காட்டணும். குர்பான் செய்யறதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு நோக்கம், அன்று அந்த தந்தையும் பிள்ளையும் செஞ்ச தியாகம் இது நினைவு காட்டப்படணும். ஒரு வருஷம் செஞ்சா போதுமா? இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வரப்போகல நீங்க அந்த தியாகத்தை செய்யணுமே. அந்த தியாகத்துக்கு ஒப்பாக வேற எந்த தியாகமும் கிடையாது. அதனால் அல்லாஹ் அது ஒரு இபாதத்தாகவே என்ன செஞ்சுட்டான், எங்களுடைய ஷரியத்தாகவே. ஹஜ்ஜுடைய ஷரியத், ஹஜ்ஜுடைய அமல் எல்லாமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பேஸ் பண்ணி தான் இருக்குது, அவருடைய குடும்பத்துல பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே சஃபா மர்வால ஏன் ஓடுறோம், என்ன தேவைக்குது, ஏன் ஓடுறோம்? அந்த ஒரு தாய் புள்ளைய பிடித்து கொண்டு கணவனும் இல்லாம, எந்த ஒரு பூமியும் இல்லாத இடத்துல, எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம, தண்ணியும் இல்லாத டைம்ல தவிச்சா அந்த புள்ளைக்கு தண்ணி கொடுக்க ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க கியாமத் வர காட்டு. சஃபா மர்வா இல்லாட்ட உங்களுக்கு ஹஜ்ஜும் இல்ல, உம்ராவும் இல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சட்டமாக ஆட்டிட்ட அந்த தியாகத்தை. அந்த புள்ள சொல்றார் வாப்பா பார்த்து, என் மௌத்துக்கு பின்னால, அது வரைக்கும் தெரியாது, என் மௌத்துக்கு பின்னால என் உம்மா கிட்ட நீங்க போயிட்டு இந்த செய்தி சொல்லும் பொழுது என்ன தாய் கவலைப்படுவா, என் தாய்க்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பாப்பா கிட்ட மகன் சொல்றாரு, இந்த ஆடையை கலட்டிட்டு மௌத்துக்கு பின்னால, என்னை அறுத்தத்துக்கு பின்னால இந்த ஆடையை கொடுத்து என் உம்மா கிட்ட கொடுங்க. இந்த ஆடை என் உம்மாக்கு ஒரு ஆறுதலாக புள்ளதான் இல்ல, புள்ள கடைசியா உடுத்த உடுப்பு, இந்த உடுப்பு என்னுடைய இந்த தாய்க்கு இது ஆகட்டும். பாப்பா பார்த்து மகன் சொல்றார், பாப்பா நீங்க என்ன தலை குப்புற வைங்க, என்ன மூஞ்ச பார்த்து அறுக்கும் பொழுது சில வேளை இறக்கத்தின் காரணமாக உங்களுக்கு அறுக்கிறதுக்கு ஏலாம் போகும், உங்களோட ஆயுதத்தை நல்லா தீட்டிக்கோங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வளவும் நடந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட கொஞ்சம் பேசி பார்ப்போம்னு நெகோஷியேட் பண்ண போனாங்களா? அந்த புள்ள கொஞ்சம் அல்லாஹ்வோட பேசி பார்ப்போம் நெகோஷியேட் பண்ண போனாங்களா? அந்த கத்தியை எடுத்து அந்த வாப்பா புள்ளையோட கழுத்தை அறுத்தாரா இல்லையா சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், கத்தி எடுக்கிறார் அல்லாஹ். கத்திக்கு அறுக்கிற அந்த கத்தியில் வைக்கக்கூடிய அந்த கூர்மத்தனத்தை எல்லாம் எடுத்துட்டான் சகோதரர்களே. அறுக்கிறாரு, கத்தியை களத்துல வச்சு தீட்டுறார், ஒன்றுமே நடக்குது இல்ல. சுப்ஹானல்லாஹ்,
அதுக்கு பின்னால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஃபதைனாஹு பிதுப்ஹின் அதீம். எங்கட இந்த நண்பர் செஞ்ச இந்த தியாகம் இது வாய்க்கு லேசான ஒரு தியாகம் இல்லை. நான் இந்த சம்பவத்தை பத்தி படிக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கு சரியா நினைவில் எங்க பார்த்தேன், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது மலக்குமார்கள் கூட அழுந்தாங்க. ஏன்னா மலக்குமார்களுக்கும் கூட தெரியாது அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மகன் அறுக்கத்தான் போறாங்க என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் மலக்குமார்கள் கூட இந்த இடத்துல அழுந்ததாக நான் ஒரு இடத்துல வாசிச்சேன் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். எல்லாரும் நினைச்சாங்க இது நடக்கத்தான் போகுது, இந்த தியாகம் இது நடக்கத்தான் போகுது, புல்ல அறுக்கொடுத்தான் போகுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆடு அனுப்பினா அது நீண்ட சம்பவம், எனக்கு சொல்ல நேரம் இல்லை. கண்ணியமானவர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் இந்த குர்பானுக்கு பின்னால இது ஒரு பெரிய தியாகம். இது குர்பான் என்றது நாங்க செய்யக்கூடிய இந்த பெருநாள் அன்று செய்யக்கூடிய இந்த உதயான்றது இது சும்மா லேசா ஒன்று செய்யறது இல்லை, இதை ஃபீல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சில வெளிநாட்டுகள்ல குர்பானுக்கு எப்படி ரெடி ஆகுவாங்கன்னா மாசத்துக்கு முன்னுக்கு ரெடி ஆகும், 2 மாசத்துக்கு முன்னுக்கு ரெடி ஆகுவாங்க. ஒரு ஆடு இருப்பாங்க, ஒரு மாடு இருப்பாங்க, அந்த மிருகத்தை நல்ல இறக்கமாக வளர்ப்பாங்க, நல்ல தின்னு கொடுப்பாங்க, அந்த உடம்புக்கு சில கலர்கள் பூசுவாங்க, எல்லாத்தையும் பூசிட்டு யௌமுன் நஹர் வரப்போக்கல அவ்வளவு மனசுக்கு நேசமாயிக்க போல. ஒரு மாசம் ஒரு ஆடை வளர்த்தா அந்த ஆட்டோட ஒரு நேசம் வருமா இல்லையா? அதுக்கு ஒப்பாக அன்றைக்கு அல்லாவுக்காக வேண்டி அதை உபஹியா செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். உபஹியான்றது சும்மா நினைச்ச மாதிரி அப்படி செஞ்சுட்டு போற ஒரு அமல் இல்ல, இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய அமல் உண்டு. இது ஒரு பெரிய ஒரு அமல் சகோதரி, ஒரு பெரிய தியாகத்தை தான் நாங்க அதுக்கு பின்னுக்கால செய்யறோம். அதனால இந்த உபஹியாக்கு நியத்து வச்சுக்க கூடிய எல்லாரும் அதை முறையாக மார்க்கம் சொன்னபடிக்கு எல்லாரும் செய்யறதுக்கு முயற்சி செய்யும். எங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு வரும் பொழுது ஒரு ஆடுக்கு பங்கு செய்யறதுக்கு ஏலா, ஆடு கொடுக்கறேன்னா மொத்தமாக கொடுக்கணும். ஒரு மாடு உங்களுக்கு அதுல 7 பேர் பங்கு சேரையிலும், ஆனா பங்கு சேரையெல்லாம் மொத்தர் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு பரிபூர்ணமாக கொடுக்கலும். தேவையான இடங்களுக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு கொடுக்கறதுக்கு ஏலும். சகோதரர்களே, எங்களோட மார்க்கம் உதுகையாக சில முறைகள் சொல்லி தந்து, இந்த முறைகள் நாங்க பேணிக்கொள்ளணும். அறுக்கும் பொழுது ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்கள் ஓதணும். மார்க்கம் சொல்லி தருவது அறுக்க போக்கல அறுக்கிறவர் யாரு குர்பான் கொடுக்கிறாரோ அவர் அறுக்கலும்டா மிகவும் சிறந்தது. ஆனா அங்க போயிட்டு பழகக்கூடாது. ஏனென்றால் எங்களோட மார்க்கம் மிக தெளிவாக ஒரு மிருகத்தை அறுக்கும் முறை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு மேல எந்த ஒரு மார்க்கமும் இப்படி சொல்லி தரப்பட்டில்லை. இன்றைக்கு நாங்க மிருகங்களை அறுக்கிற பல முறைகளை பார்க்கிறோம் சகோதரர்களே. முழு பல முறைகள்லையும் இன்றைக்கு இஸ்லாம் இல்லாதவர்கள் கூட எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு விஷயம் தான் எங்கட மார்க்கத்தினுடைய அறுப்பு முறை. இந்த முறை தான் மிக சரியான ஒரு முறை. கண்ணியமானவர்களே, அந்த மாடுக்கு பேசல, ஆனா பேசல அந்த மாடுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மாடு அறுக்க போக்கல நீங்க கொண்டு போற அந்த கத்தி நல்ல கூர்மையாண்டு பாத்துக்கோங்க. வல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, நல்ல கூர்மையாக பாத்துக்கோங்க. வல் யுரிஹ் ஸபீஹதஹு, நீங்க அறுக்கத்துக்கு பின்னால, ஏன்னா பெருநாள் அண்டு அறுக்க வரவங்களுக்கு பிசினஸ் அது, அவங்க 10 பேர்ல கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வருவாங்க. அறுக்கிறவர் நீங்க தெரிஞ்சுக்கணும், இது அல்லாஹ் காண்டி செய்யறோம், இது சும்மா செய்யறோம் இல்ல. சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, சில கூட்டு குர்பான் நடக்கிற இடத்துல பிசினஸ், அன்றைக்கு அவங்களுக்கு பிசினஸ் எப்படி சரி அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அன்றைக்கு ஒரு மிருகத்தை அறுத்துட்டாங்கண்டா, மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாடை பத்தி பேசினாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி மார்க்கம் வைக்கும், மனுஷனை பத்தி மட்டும் இல்ல, ஒரு மாடை பேசினாங்க, ஒரு ஆடை பேசினாங்க, ஒரு ஒட்டகத்தை பேசினாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்ததுக்கு பின்னால அந்த மிருகத்தோட உடம்புல இருந்து உயிர் பிரியத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வல் யுரிஹ் ஸபீஹதஹு, அறுத்துட்டா அந்த மிருகத்தை கொஞ்ச நேரம் விட்டுருவோம். அதுல காலில் ஆடுறது, இது முழு உடம்புல இருந்து உயிர் பிரிய காட்டி விட்டுருவோம். இன்றைக்கு சில இடத்துல பிசினஸ் ஆகி அங்க மாடு அறுத்து இங்க முடிஞ்சு இங்கிட்ட காலை உடைக்கிறாங்க, மிருகம் துடிச்சு கொண்டிருக்குது, தோலை உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள். அன்பானவர்களே, மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்திக்கிறது. அதுதான் இந்த களத்துல அறுக்கிற முறைக்கு தானே இன்றைக்கு பல இடத்துல இன்னைக்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சொல்றாங்க முஸ்லிம்கள் அறுக்கக்கூடிய முறை. இன்றைக்கு சிலவங்க கரண்ட் அடிச்சு மிருகத்தை கொள்றாங்க, பெரிய பாரமான ஒன்றால் தலை கடிச்சு மிருகத்தை கொள்றாங்க, அந்த ரத்தம் வெளியே போறது இல்லை. அந்த மீட், அந்த இறைச்சி இன்றைக்கு சொல்றாங்க அந்த ரத்தம் வெளியே ஓடுறது உங்களோட அறுப்பு சிஸ்டத்துல தான் இருக்குது. அது பெருசா ஒன்றும் இல்லை, 2 நரம்பு இருக்குது, அதுக்கு பின்னால த்ரோட் இருக்குது, அதுக்கு பின்னால் இன்னொன்று இருக்குது. இது 4ம் சரியா வெட்டி பாட்டிச்சுண்டா போதும், முழு களத்தையும் வெட்டுறதுக்கு தேவையும் இல்லை. அதை சரியா ஒரு முறையாக ஒரு மனுஷன் வெட்டிட்டா இருந்தா அந்த மிருகத்துக்கு உயிர் பிரியறதுக்கு இதை விட லேசான ஒரு முறை இல்லையா? பல முறையில உயிர் பிரிக்கப்படுவது, உயிர் பிரிக்கப்படுறதுல ஆக லேசான ஒரு முறை
இந்த நாளும் சரியா வெட்டிப்பட்டு என்றால் அந்த மிருகத்துக்கு மிகவும் குறைவாகத்தான் அந்த மிருகத்துக்கு வருத்தம் வரும், ரத்தம் எல்லாம் வெளியே ஓடிடும். ஆனா ஒரு மிருகத்துக்கு தலை கடிச்சு கரண்ட்ல இப்படி செய்யும் பொழுது அந்த ரத்தம் அப்படி உடம்புக்கு ஓடி அது சில பாக்டீரியாஸ் வந்து அந்த இறைச்சிக்கு போயிட்டு அதுவால பல ஆபத்துகள். சுப்ஹானல்லாஹ், எங்கட மார்க்கம் எப்படி ஹைஜீன் ஆயிக்கணும், எப்படி நல்லா கிளீன் ஆயிக்கணும், எப்படி சுகாதாரம் எப்படி ஆயிக்கணும், மிருகத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. ஒரு மிருகத்துக்கு முன்னுக்கு போயிட்டு கத்திய சரி தீட்டவன் அது பேசல, அது மிருகம் என்ன இல்ல. எங்கட இஸ்லாம் எங்கட மார்க்கம் ஹியூமன் ரைட்ஸை பத்தி எப்படி பேசிக்குதோ இதே மாதிரி தான் அனிமல் ரைட்ஸ் பத்தியும் பேசிக்கும். ஒரு மிருகத்துக்கு செய்யற அநியாயத்தால ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவேன். கத்திய தர தீட்டவான குர்பான் செய்யறவங்க ஒன்றுக்கு போறோம் இன்னொன்று குர்பான் செய்யறவங்க ஒரு மிருகத்தை அடிச்சு வச்சுக்க போல அந்த மிருகத்தை கூட்டி வானம், அந்த மிருகத்தை ரத்தத்தை காட்ட வானம், அந்த தண்ணிகள் எல்லாம் ஓட்டி போட்டுட்டு அந்த மிருகத்துக்கு செய்யறத முறையாக அழகாக செய்யணும் என்று எங்கட மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். அதனால சகோதரர்களே, விசேஷமா எங்களுக்கு தெரியும் எங்கட நாட்டுல ஆல்ரெடி எங்களுக்கு இந்த குர்பான் விஷயமாக சில சர்ச்சைகள் போய்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் ஒன்றுக்கு வந்திருக்குது. எங்களுக்கு பெருநாள் வியாழக்கிழமை வருது, தாராளமாக 2 நாள் போதும் எங்கட குர்பானை முடிக்கும். எங்களுக்கு கவர்மெண்டால தந்திக்கிறாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாள் எங்கட மார்க்கத்துல பின்னுக்கு செய்ய அனுமதி இருந்தாலும். ஆனா எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் எல்லாரும் முயற்சி செய்வோம், குர்பானை கொடுக்கறது பெருநாள் அண்டே முடிச்சிடுவோம். அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் அதெல்லாம் ஐக்கும் செலவில கஷ்டமாயிக்கும். அப்படி மிஸ் ஆவினா வெள்ளிக்கிழமை நாள் எங்கட குர்பான் நம்மளை முடிப்போம். தயவு செய்து யாருமே எங்கட நாட்டு சட்டத்தை மதிச்சேன், இது அமல் ஒரு வருஷம் செஞ்சுட்டு முடிக்கிறோம் இல்ல, அடுத்த வருஷம் செய்யணும். எங்களுக்கு பின்னால் வர எங்கட பிள்ளைகளும் செய்யணும், இது தொடர்ச்சியாக செய்யணும். எங்களுக்கு தெரியும் சிலவங்க சந்தர்ப்பத்தை பார்த்துக்கொண்டே இருப்பாங்க, இதை வச்சு அட்டாக் பண்ண எங்களைய எங்க பார்த்துக்கொண்டே இருப்பாங்க இதை வச்சு ஒரு பிடிக்கிறதுக்கு. அதனால மிக கவனமா செய்யுங்க. உங்களோட வீட்டுக்கு மிருகத்தை அறுக்க இல்லாட்டி எங்க சார் அறுக்கிற இடத்துல போய் செய்யுங்க. உங்க அந்த மிருகத்துல கழிவுகளை சரியா வீசிக்கொள்ள இல்லாட்டி எல்லாம் சிலவங்க அறுத்து போட்டு அப்படியே வீட்டு வாசல் எல்லாத்தையும் நஜீஸ் எல்லாத்தையும் வீசி வச்சு போறவங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லா மக்களும் பாக்குறாங்க, இது என்ன இது முறையாண்டு பாக்குறாங்க. கண்ணியமானவர்களை, நாங்க இது இபாதத்தை பாக்குற மாதிரி இன்னும் சிலர் இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாக்குறவங்க வைக்கிறாங்க. அது அவங்களோட மார்க்கம். கண்ணியமானவர்களே, அதை மதிச்சு நடக்கணுமே. இபாதத்தொண்டு செய்யும் பொழுது அது பின்னால வரவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை உள்ள ஒன்றாக அந்த இது ஆகிடக்கூடாது. எங்கட அமல்கள் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டது முறையாக நல்ல முறையில செய்யப்படணும். அப்படி ஏலாட்டி மாஷாஅல்லாஹ் இன்றைக்கு நிறைய கலெக்டிவ் குர்பான் செய்யக்கூடிய எங்கட கலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் பெடரேஷனால கலெக்டிவ் குர்பான் செய்யப்படுது. மாஷாஅல்லாஹ் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம முழுமையாக மக்களுடைய நரங்கதி செய்யப்படக்கூடியது. நிறைய பள்ளிகள் அந்த டிக்கெட் விற்கப்படுவது. உங்களால அந்த வீட்டுல அமைப்பு இல்ல, அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அந்த மிருகத்தை கொண்டாந்து என்ன செய்யறேன்னு தெரியாது, தாராளமாக உங்களுக்கு தேவையான மிருகங்கள் அங்க வாங்குறதுக்கு இயலும். உங்களுக்குரிய அமல்கள் அங்க ஒரு பொறுப்பெடுத்து அழகான முறையில உலமாக்களுடைய கைடன்ஸ் கீழால அந்த முறையில் நடக்குது. அந்த விஷயத்தை எங்களுக்கு முயற்சி செய்யறதுக்கு இயலும். அதனால சகோதரர்களே, அதுல முயற்சி செய்வோம். அதே போல உதுஹியாண்டு வரும் பொழுது உதுஹியாவுடைய இந்த இறைச்சி சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நாங்க விடக்கூடிய தவறு தான் இந்த இறைச்சியில சதக்காவுடைய ஒரு பங்கு இருக்கின்றதை மறந்துடக்கூடாது. சதக்கான்றது எங்கட சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது சதக்கா இல்ல, அது ஹதியா. இந்த இறைச்சி வந்து 3ஆக பிரியலாம். ஒன்று ஹதியா, ஹதியான்னா எங்கட ஃபேமிலிஸுக்கு எங்கட சொந்தக்காரவங்களுக்கு எங்கட அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கு இது கொடுக்குற இது ஹதியா. 2வது சதக்கா, 3வது எங்களுக்கும் எடுக்கிறதுக்கு எங்களோட உதவியா நேர்ச்ச வச்ச உதவியா இல்லாட்டி எங்களுக்கும் அதில் சாப்பிடலும். அதனாலதான் பெருநாளுக்கு வரப்போக்குள்ள சொல்றேன், நீங்க பெருநாளுடைய ஈதுல் அத்ஹாக்கு வரும் பொழுது பெருநாளுடைய தொழுகை தொழுந்துட்டு தான் சாப்பிட போங்க. உங்களோட உதய இறைச்சியிலும் அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிடுறது மிகவும் ஏற்றமானது. அதனால சகோதரர்களே, சதக்காண்டது ஆக முக்கியம். சில இடத்துல நாங்க பாக்குறோம் இந்த சதக்கா மிஸ் ஆகும். ஒரு மாடு அறுத்தா முழு மாடும் ஃபேமிலி பெருசுன்னு முழு மாடையும் ஃபேமிலிக்கு பிரிச்சு கொடுத்து முடிஞ்சு, அதுல யாரும் ஒரு ஃபுக்கராக ஒரு பார்சல் பேசி இல்லை. இது மிக தவறான ஒரு விஷயம். ஷாஃபி மத்ஹப்படி சதக்கா ஒரு பகுதி கொஞ்சம் சரி செய்யறது இது வாஜிப். அதனால சகோதரர்களே, சொந்தக்காரவங்களோட ஃப்ரிட்ஜை நிறைச்சாம ஃபுக்கராக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கொடுங்க. சில வீட்டுகள்ல குர்பான் டைம் வந்தா ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லை, அவ்வளவு இறைச்சி. அவங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளவு இறைச்சி? சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்க போல 5 கிலோ போடுறாரு, ஃபக்கீருக்கு கொடுக்க போல 1 கிலோ போட்டு கொடுக்குறாரு. ஃபக்கீருக்கு தானே தேவை சகோதரர்களே. சொந்தக்காரவங்க எதனால இறைச்சி தின்றாரு. சில கழிக்கிறாங்க, அவங்க ஒரு நாளும் மட்டன் வாங்குற இல்லை. அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, கல்யாண வீட்டுல நாங்க மட்டன் தின்றாதான் ஒரு நிறைய விலை கூட நாங்க ஒரு நாள் வீட்டுல வாங்கல, ஆட்டரைச்சி வாங்குறல்ல. சகோதரர்கள், இப்படி நிலைமை ஈக்கும் பொழுது எங்கட சொந்தத்துக்கும் வசதி உள்ளவங்களுக்கும் எங்களுக்கு நல்ல விளங்குது, அவங்களுக்கு இறைச்சி இல்ல எதை தின்றதுக்கும் வசதிக்கு ஈக்கும் பொழுது அவருக்கு போயிட்டு 5 கிலோ 10 கிலோன்னு கொடுத்து அவங்களோட ஃப்ரிட்ஜ்லயும் இடம் இல்ல. இப்படி நாங்க இறைச்சி போட்டு நிறைச்சு கொடுக்குறோம். ஃபக்கீர் வராங்க, ஃபக்கீருக்கு யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. அதனால எங்கட சதக்கால எங்கட உபகியால பெரிய ஒரு பகுதி 7 மினிட்டா ஃபக்கீருக்கு கொடுங்க. இந்த நாள் எதிர்பார்த்து சில ஆக்களிக்கிற இறைச்ச ஸ்டாக் பண்ண அதை ஸ்டாக் பண்ணி வச்சு தின்னுவாங்க. சகோதரர்கள், இப்படி கஷ்டமான ஏரியாக்கள் இருக்குது. ஒரு ஏரியால எனக்கு சொன்னாங்க, அந்த இறைச்சி கடைக்காரருக்கு எல்லாம் பறக்க சேர்த்தும் ஏண்டா அவரு இந்த கிராம் கணக்குல விற்காம சல்லிக்கு விற்கிறேன் இறைச்சி. உதாரணமா 100 ரூபாய்க்கு இறைச்சி கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன். அந்த மக்கள் பாவம் கொழுப்பு துணி கொஞ்சம் போட்டு ஒரு முள்ள போட்டு
50 கிடைச்சு கொடுப்பாராம், 100 ரூபாய்க்கு கொடுப்பாரா. மீன் அவங்க 250 எடுக்க போனா விலை கூட. அந்த ஏரியால வாழ்ற மக்கள் எவ்வளவு கஷ்டம்டா, 100 ரூபா 50 ரூபா 150 ரூபா இப்படி கொடுத்து இறைச்சி வாங்கலாம். இப்படி நிலைமை ஈக்க போகல. நாங்க எங்கட சொந்தக்காரங்களோட ஃப்ரிட்ஜை மட்டும் நினைச்சு சரி வருமா சகோதரர்கள்? அதனால எங்கட ஒரு தெரிஞ்சு இருக்கணும். புக்கராக்கள் உங்களுக்கு கொடுக்க தெரியாது, எங்க போய் இது கொடுக்காது ஆட்கள் ஈக்கிறாங்க, அவங்களோட பேசுங்க, தொடர்பு கொள்ளுங்க. இப்படி ஒன்று இது யாரும் சார் உங்களுக்கு தேவையான நல்ல ஆட்களை பார்த்து கொடுக்கலுமா, இதை எதிர்பார்க்கக்கூடிய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சகோதரர்களே அந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துவோம். அதுக்கு பின்னால 10வது நாள் பெருநாளுடைய நாள் யௌமுன் நஹர். இந்த நாள் பெருநாளுக்கு வரக்கூடிய சில சுன்னத்துகளுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். குளிக்கிறது, வாசனைகள் பூசுறது, குளிச்சுட்டு வாரது, நாங்க ரெடியாகி வாரது, வரப்போக்கில் தக்பீர் சொல்லி கொண்டு வாரது. இந்த தக்பீர் அரஃபா நாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். நோம்புல புறக்கண்டத்துல இருந்து தொழுந்து முடிஞ்சதோட தக்பீர் முடிஞ்சு. ஆனா இந்த தக்பீர் அப்படி இல்ல, அரஃபாவுடைய நாள்ல ஸ்டார்ட் ஆகி பெருநாள் முடிஞ்சு 3 நாள்ல தான் இந்த தக்பீர் முடியும். ஐயாமு தஷ்ரீக் முடிய காட்டி தக்பீர் என்றது மிக முக்கியமான ஒரு அமல். அதனால நேரத்தோட அமல்களுக்கு வாரது, வரப்போக்கில் ஒரு பாதையில வந்துட்டு இன்னொரு பாதையில போறது, இதெல்லாம் எங்களுக்கு பெருநாளுடைய நாள் இருக்கக்கூடிய சுன்னத்தாக இருக்குது. அந்த விஷயங்களையும் கேட்டு படிச்சு நாங்கள் எல்லாரும் மேற்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்தான். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நிறைய நன்மைகள் செய்து அந்த நன்மைகளை அல்லாஹ் பல மடங்காக எங்களுடைய மீசான் ஹசனாத்ல தரவணும் என்று அல்லாஹ் கிட்ட வேண்டிக் கொள்ளத்தோட இந்த வருஷம் எங்கட நாட்டில இருந்தும் முழு உலகத்திலிருந்தும் யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற போனாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அனைத்து ஹஜ்ஜுகளையும் பரிபூரணமாக கபூல் செஞ்சு அன்று பிறந்த பாரவர்கள் போல அவர்கள் நாடு திரும்பக்கூடிய நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.